இன்றைக்கி நான் தக்காளி சட்னி அரைக்க போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா 2 டொமேட்டோவை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமும் அதுபோல் கட் பண்ணியிருக்கேன். 3-4 பச்சை மிளகாய், 2-3 கொத்து கறிவேப்பிலை, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவை. கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடாக இருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு, வற்றல் மிளகாய், கறிவேப்பிலை, அப்புறமா அந்த இஞ்சி அதுவும் போட்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், காயத்தூள், தக்காளி நறுக்குனதையும் அதில் போட்டணும். கொஞ்சம் சால்ட்டும் போட்டு வதங்குறத வர லோ ஃப்ளேமில் கிண்டி கொடுத்துட்டு இருக்கணும். வதங்கிடுச்சு. இனி கொஞ்சம் கொத்தமல்லி கீரையை நறுக்கி அதில் போட்டு கொஞ்சம் கிளறி கொடுத்து ஃப்ளைமை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் இதுவும் அந்த தேங்காய் திருவல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாம் கூட போட்டு நல்லா அரைக்கணும். இந்த வறுத்து வச்சுருக்கதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். சால்ட்டெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். தக்காளி சட்னி சரியாயிடுச்சு.